இன்றைக்கி குக்கர் பிரியாணி எப்படி செய்யணும்னு பார்க்க 2 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கழுவி வச்சுக்கிறோம். பெரிய வெங்காயம் 6 தக்காளி 6 பச்சை மிளகா எடுத்து வச்சு, புதினா மல்லித்தலை லெமன் 2, பட்டை சோம்பு கசகசா பிரியாணி இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நெய் நல்லெண்ணெய், இது 3 எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது மஞ்சள் கரம் மசாலா மல்லித்தூள், இது 3 எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குக்கரை வச்சாச்சுங்க. வச்சு நல்லா சூடான பிறகு ஆயில் ஊற்றுறோம். நல்லெண்ணெய், இப்போ 2 ஸ்பூன் நெய் ஊற்றுறோம். 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நல்லா கொதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுறோம், சூடாகிற வரைக்கும். இப்போ ஆயில் நல்லா கொதிச்சு பின்னாடி வெங்காயத்தை போடுறோம். கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை நல்லா போடுறோம். நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் இது கலக்கி விட்றோம். இது கூட பச்சை மிளகாயும் உள்ளே போடுறோம். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. அடுத்து தக்காளி போடுறோம். தக்காளி போட்டோம்னா அதையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். அது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுறோம். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுருங்க. அதையும் நல்லா கலக்கிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வேகும். இப்போ மல்லித்தூள் மஞ்சள்தூள் கரம் மசாலா மிளகு பிடி 3 உள்ள போடுறோம். இது தேவையான அளவு இப்போ சால்ட்டு போடுறோம். இப்போ எடுத்து வச்சுக்கிற மல்லித்தலை புதினா தலையும் சேர்த்து போடுறோம். ரெண்டையும் சேர்த்து நல்லா கலக்கி வைப்போம். இப்போ லெமனை புழிஞ்சு விட்றோம். எடுத்து வச்சுக்கிற லெமன். இப்போ தயிர் மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலக்கிறோம். எடுத்து வச்ச பட்டை சோம்பு கசகசா இந்த டைட்டில் சேர்த்தா நல்ல மணமாக இருக்குது. அடுத்தது நம்ம கழுவி வச்ச சிக்கனை உள்ளே போட போகிறோம். இப்போ நம்ம சிக்கன் உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மசாலா சிக்கன் எல்லாமே நல்லா கலங்கணும். இது கலங்கின பின்னாடி நம்ம ஒரு விசில் வச்சு ஒரு விசிலோடு எடுத்துகிறோம். சிக்கனை வச்சு கலக்கிட்டு ஒரு விசில் வர்ற வரைக்கும் இப்போ வெயிட் பண்ண போகிறோம். 2 கிலோ சிக்கனுக்கு 1 கிலோ அரிசி ஊற வச்சுக்கிறோம். இப்போ ஒரு விசில் வந்துட்டு இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணுறோம். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நல்லா கொதிச்சிருக்குது. அடுத்தது நம்ம அரிசியை இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போது நம்ம அரிசி உள்ளே போட்டாச்சு. இப்போ தேவையான அளவு இப்போ நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணுறோம். இப்போது அரிசி போட்டாச்சு. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட போகிறோம். இப்போ நல்லா கலக்கி விட்ட பிறகு இப்போ குக்கரை மூடி போட்டு இப்போ மறுபடியும் 2 விசில் விட போகிறோம். இப்போது 2 விசில் வந்த பிறகு இப்போது குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணுறோம். இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ மல்லித்தலை மேலே அப்படியே தூவிடுறோம். மேலே அப்படியே நெய் ஊற்றுறோம். 1 ஸ்பூன் நெய் அப்படியே ஊற்றுறோம். நெய் இதெல்லாம் அப்படியே கலக்கிறேன். பார்த்திங்கன்னா பிரியாணி நல்லா வந்துடுச்சு. கலராக நல்லா இதாக வந்துடுச்சு. இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்டு பார்க்குறோம்.
பார்க்க போகிறோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு, நல்லா இருக்கு பிரியாணி.